ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்கு ஹர்னி சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவில் பூரி அண்ட் சப்பாத்தி பார்க்கலாம். நாங்கள் வெள்ளிக்கிழங்கு 3 பெரிய பீஸு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டு அதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, அப்புறம் கோதுமை மாவு போட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சிட்டு சப்பாத்தி போட மாதிரி போட்டு எடுத்தால் செம்ம சூப்பராக இருக்கும். நாங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி வந்து நிறைய நியூட்ரிஷ்னல் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குங்க. இதில் ரொம்ப ஹை விட்டமின் சோர்ஸஸ் ஆஃப் ஏ இருக்குது. அப்புறம் இது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது சாப்பிட்றதுனால விஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அண்ட் இம்யூன் சிஸ்டமும் இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்தி டைஜஷன் அண்ட் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அடிஷ்னலாக வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்திஸ் வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப பொட்டென்ஷியலாக ஹெல்ப் பண்ணும். ஃபார் பிளட் ப்ரெஷர் ரெகுலேஷனுக்கு, அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் மேனேஜ்மெண்ட்க்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். என்ன ரீசன்னா இதில் பொட்டாசியமும் அப்புறம் ஹை ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கிறதுனாலங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்டோட பவர் ஹவுஸ்னே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து பீட்டா கேரோட்டினின் அப்படின்ற ஒரு வைட்டமினும் அப்புறம் வைட்டமின் சியும் வந்து இதில் அதிகமாக இருக்குது. இதனால் வந்து நம்மளுக்கு பாடியில் செல் டேமேஜ் ஆகாமல் நம்மளை பார்த்துக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ வந்து நம்மளோட ஹெல்த்தி விஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதை வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் சாப்பிடலாம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் பிடிச்சிருந்தா கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது திரட்டுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஷேப் வந்து அந்த கார்னர்ஸில் வராது. இந்த சக்கரவள்ளி கிழங்கை வந்து தோல் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அது வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ அந்த நார் மாதிரி இருக்கிறது இல்லாமல் இருந்தால் இன்னமும் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி பண்ணி தான் வந்து சப்பாத்தி மாவு பண்ணியிருக்கேன். நான் ஜஸ்ட்டு சால்ட்டும் டர்மரிக் பவுடரும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டுமே போட்டிருக்கேன். சம் பீப்புள் வந்து இதில் ஜீரா இல்லை ஓமம் பொடி அப்புறம் மேத்தி சீட்ஸ் இதெல்லாமே போடுவாங்க. அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி தழை, புதினா தவிர எல்லாமே போடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சப்பாத்தி மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ஆயிலில் போட்டு எடுத்தால் பூரி செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே மொறுன்னு இருக்கும், கொஞ்சம் கூட வந்து அமுகாது. அண்ட் சப்பாத்தி பார்த்திங்கன்னா துணி மாதிரி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். 4 நாள் நீங்கள் வெளியில் வச்சாலும் கெட்டும் போகாது. அண்ட் ஆல்சோ அதோட சாஃப்ட் டெக்ஸ்சர் வந்து மாறாது. ப்ரொவைடட் அது நல்லா குக் பண்ணிக்கணும், அவ்வளோதான் விஷயங்க. ரொம்ப டேஸ்டியஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் டிஃபன்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம அது வேணும் இது வேணும்லாம் தேவையே கிடையாது. நம்ம இதில் போட்டிருக்க இந்த மசாலா அந்த மிளகாத்தூள் உப்புமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து மசாலா பூரி சாப்பிட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் நான் யூஸ்வலாக ஸ்கொயர் ஷேப்பில் தான் போடுவேன், ஏன்னா அது எனக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைட்ஸை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி